ஸோ இன்ஃபினிக்ஸ் மறுபடியும் மார்வலோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அகைன் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆண்ட்மேனோட அடுத்த பார்ட் வருதுல குவாண்டம் மீனியான்னு, அதையும் இதையும் கொலாபரேட் பண்ணி இன்ஃபினிக்ஸ் 05G 2023 அப்படின்ற ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பவர் டு சேஞ்ச் த ஃபியூச்சர், இன்ஃபினிக்ஸ் ஆண்ட்மேன் குவாண்டம் மீனியா ஒன்லி ஆன் தியேட்டர்ஸ். இங்கே பாருங்க, இந்த ஆண்ட்மேன் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா சில கார்ட்ஸ் இருக்கு, ஒரு சின்ன ஸ்டிக்கர், ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இந்த பெரிய பாக்ஸில் இதெல்லாம் வந்ததெல்லாம் எங்களுக்கு, பட் நிம்மல் காசு கொடுத்து வாங்கினா இந்த பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பல்லன்னு பிரமாதமாக கொடுத்துருக்காங்களா பாருங்க. என்னடா அது பித்தலாட்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸ்பெக்கெல்லாம் பார்க்குறப்ப மிரட்டுது. போன வட்டம் மாதிரியே அந்த லெதர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. யூனிகர்வ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. 30,000-40,000 வந்து இந்த மாதிரி லெதர் ஃபினிஷ்லாம் பார்க்க முடியும். சூப்பராக இருக்கு. வேற என்ன வேண்டும்? 33 வாட் சார்ஜர் இருக்கு, யூஎஸ்பி கேபிள் சார்ஜிங் இருக்கு, சிம் எஜெக்டர், பேப்பர்ஸ், எக்ஸ் கிளப்புக்கான அந்த கார்டு, ஒரு கேஸ், கிளியர் கேஸ். இப்போ அந்த லெதர் ஃபீல் கிடைக்காது. சரி ரைட், இப்போ யூஷுவலாகவே ஒரு இன்ஃபினிக்ஸ் ஃபோனில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நல்லா கொடுத்துட்டு ஏன்டா இதை மட்டும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளே புலம்ப ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட சிப்செட். பட் இந்த டைம் இதில் யூஸ் பண்ணியிருக்க சிப்செட்டில் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் எவ்வளோ தெரியுமா? 5 லட்சம். ரொம்ப ஹைப் ஆகாதீங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரியல்மி 10 Pro Plusல நம்ம பார்த்துருப்போம். ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் இப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து நிறைய ஃபோன்ஸில் வரவும் போகுது. இதை அண்டர் 20,000 ஃபர்ஸ்ட் டைமாக இன்ஃபினிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் அப்படின்றதுனால மல்டி டாஸ்கிங்ல இருக்கட்டும், நம்ம நார்மல் டேல யூஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லா இடங்கள்லயுமே பர்ஃபார்மன்ஸ்ல பெருசா குறை இருக்காது. ஆல்சோ ஜிபியுமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. கேமிங் நாங்க எதிர்பார்த்ததோட பெட்டராவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. டார்லிங் 2.0 அப்படின்ற ஒரு கேமிங் மோட் இருக்குல்ல, சோ இது வந்து ஒரு கேம் பூஸ்ட் மாதிரி ஒர்க் ஆகுது. நிறைய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதனால இந்த ஃப்ரேம் டிராப் ஆகுறது, ஏதாவது ஹேங் ஆகுறது, அந்த மாதிரி பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஃபேஸ் பண்ணல. பட் அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்டா ஒரு கேமிங்கான ப்ராசஸர் கிடையாது. கேமிங்னா 778G போலாம், பட் இதுலயும் நல்லா கேம் விளையாட முடியுது. சோ இந்த அண்டர் 20,000 வேற போனை கம்பேர் பண்றோம் அப்படின்னா Redmi Note 12 இருக்கு, Realme 10 Pro இருக்கு, அதே மாதிரி சாம்சங்ல ரீசெண்டா வந்து A14, இதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஹார்ட்வேர் லெவல்லையும் குறை வைக்கல. அதாவது 8GB RAM 256GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. RAM பத்தனால RAM இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ROM பத்தனால ROM இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். போன டைம் மாதிரி Wi-Fi 6 இருக்கு. மிச்ச எந்த போன் எடுத்துக்கிட்டாலும் Wi-Fi 6 கிடையாது. பட் போன டைம் UFS 3.1 கொடுத்திருந்தாங்க. LPDDR5 RAM இருந்தது. ஏன் இந்த டைம் டவுன் கிரேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க பர்ஃபார்மன்ஸ்லயும் 5Gலயும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணனால இதை பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னாங்க. 5G ரெண்டு சிம்லயும் 5G யூஸ் பண்ணிக்க முடியும். 12 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. அக்செப்டபிள் தான். பட் இதையும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா குறை சொல்ற மாதிரி இருந்திருக்காரு. பட் ஓவராலா பார்க்கையில இந்த செக்மெண்ட்ல இந்த பிரைஸ்ல பர்ஃபார்மன்ஸ்ல சதற விட்டானுங்க. இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ்ல மாஸ்க் கட்டிட்டு டிஸ்பிளேவை கண்டுக்கிறாம விட்டாங்க. போன ஜெனரேஷன்ல அந்த மாதிரி அதே டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. 6.78 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் 120 Hz பேனல், 100% sRGB கலருக்கு மட்டும் கொடுத்திருக்காங்களாம். வைட் வைட் L1 சப்போர்ட் இருக்கு, 500 nits பிரைட்னஸ் இருக்கு. பட் 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு LCD டிஸ்பிளே தான் கிடைக்கும். ப்ரொடெக்ஷனுக்கு NEG கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கு. ஓவராலா டிஸ்பிளே யூஸ் பண்ண, வீடியோஸ் பார்க்க, கேம் விளையாட இதெல்லாம் ஓகே. பட் அப்கிரேட் அப்படின்னு பார்க்கல அதை பெருசா அவங்க கண்டுக்கல. அதே மாதிரி தான் டிசைன்லயும் 3 கலர்ல அவைலபிள் இருக்கு. அதுல இந்த ஆரஞ்சு கலர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி லெதர் ஃபினிஷ் நல்லா இருந்தாலும் போன ஜெனரேஷன்ல இருந்து இந்த ஜெனரேஷனுக்கு டிசைன் அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு டே கேமரா மாடியூல் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஐபோனோட ஸ்ட்ராட்டஜி எதுவும் ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல. அந்த கேமரா மாடியூல மட்டும் சுருக்குறது, பெருசாக்குறது அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ உள்ள இருக்க சென்சாரையும் இந்த டைம் வந்து மாத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா. ஸோ ட்ரிபிள் கேமரான்றது இன்ஃபினிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். 50 மெகா பிக்சல் மட்டும் தான் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் பொக்கே அப்படிம்பாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி இருக்கு, வித் ஃபிளாஷும் இருக்கு. ஃபீச்சர்ஸ் ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்குலாம் எதுவும் கிடையாது. AI சீன் டிடெக்ஷன் இருக்கு, 4K 30 FPS வரையும் பேக்ல வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்ல 1080 30 FPS வரையும் ஷூட் பண்ணிக்க முடியும். போட்டோஸ்மே பாத்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா 50 மெகா பிக்சல்ல எடுக்கிறது மட்டும் தான் ஓகேவா இருக்கு. செல்ஃபி லைட் இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா தான் இருக்கு. செல்ஃபி வீடியோஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ஓகே. மேக்ரோவும் போர்ட்ரேட் மோட் போட்டோவுமே பாத்தீங்கனாலும் ஓகே தான். சூப்பர் நைட் மோட் போட்டோஸ் பரவாயில்ல. ஏதோ ஒரு ஷார்ட் வீடியோக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனியா மோட் கொடுத்திருக்காங்க. சோ ஷார்ட் வீடியோ கிரியேட்டர்ஸ்லாம் இதை யூஸ் பண்ணி நல்லா வீடியோ எடுத்துக்கலாமா. ஃபிலிம் அப்படின்ற ஒரு மோட் கொடுத்திருக்காங்க. இதுல ஏகப்பட்ட டெம்ப்ளேட் இருக்கு. இந்த டெம்ப்ளேட்ல இருக்க மாதிரியே நம்மளும் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து அதே மாதிரி டிரான்சிஷன் போட்டு அதுவே கொடுத்தது. எப்படி பர்ஃபார்மன்ஸ்ல மாஸ் காட்டுறாங்களோ அதே மாதிரி இறங்கி வேலை செஞ்சு கேமராவுக்கும் ஏதாவது வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இன்ஃபினிக்ஸ் அடுத்த லெவலுக்கு போலாம். ஆனா இந்த டைம் பெரிய அப்கிரேடா எனக்கு தெரியல. பேட்டரி அதே 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. அதை இந்த பாக்ஸ்குள்ள கொடுத்திருந்தாங்க. சில பேர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள பாக்ஸ்குள்ள சார்ஜர் வைக்காம இல்ல. எங்கே
துதியை இன்னும் ஒருமுறை பாடு. சில பேர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி மர்க்கா சொல்லு. சில பேர் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி நெஞ்சு பொறுக்கவில்லை இப்பொழுதே என் வாளை. இதை யூஸ் பண்ணி 90 நிமிஷத்துல உங்களால வந்து சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். 1 day பேட்டரி லைஃப் தாங்குது. The XOS 12 மேல Android 13 எதிர்பார்ப்போம். Android 12 தான் கொடுத்துருக்காங்க. கேட்டதுக்கு 1 வருஷம் சாஃப்ட்வேர் அப்கிரேட் கொடுப்பாங்களா, அதாவது Android 13 அடுத்து வருமா, 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருவாங்களாம். பட் இந்த OSல ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கால், டெலிகிராம் கால், இது எல்லாத்தையும் உங்களால ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். அதை வாய்ஸ் உங்களால சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். ஃபிளாஷ் இருக்கு இல்லையா, மிச்ச போன் மாதிரி இல்லாம 360ல உங்களால ஃபிளாஷ் யூஸ் பண்ணிக்கிற முடியும். AI கேலரி, வீடியோ அசிஸ்டன்ட், கிட்ஸ் மோட், கேம் மோட், இந்த மாதிரி நிறைய பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது கூடவே பாத்தீங்கன்னா ஆட்ஸும் ப்ளூடூத்தும் கண்டிப்பாக இந்த போன்ல இருக்கு. ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஏதோ ஆடியோ டம்ப் பண்ணி ஏதோ கிணத்துக்குள்ள உட்காந்து கேட்குற மாதிரி இருக்கு. அண்ட் ஃபைனலாக என்னோட வெர்டிக் சொல்றதுக்கு முன்னாடி 2017 இன்ஃபினிக்ஸ் வந்த புதுசுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் இன்ஃபினிக்ஸா அப்படின்னா அப்படின்ற அளவு கேட்பாங்க. ஆனா 2022 போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 30க்கும் மேல ஸ்மார்ட் போன், 15 லேப்டாப், 6 ஸ்மார்ட் டிவி, இதெல்லாத்தையும் சர்வீஸ் பண்றதுக்கு 1000 சிட்டிஸ்ல 1186 சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்களா. இந்தியாலே இவங்க தான் செகண்ட் லார்ஜஸ்ட் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை தெரியல, பட் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்கல்ல. இப்பயும் நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் ஏன் நிறைய இடங்கள்ல சொதப்புறாங்க அப்படின்றது இன்னைக்கு வரையும் எனக்கு புரியல. முக்கியமா அவங்களோட OS பிளஸ் அவங்களோட கேமரா செக்மெண்ட், இது ரெண்டுல நல்லா பண்ணாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக முன்னேறலாம். இப்போ இந்த இன்ஃபினிக்ஸோட டர்போ வெர்ஷன் பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அண்டர் 20,000ல பர்ஃபார்மன்ஸ்க்காக நல்ல போன் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் இப்போதைக்கு.